ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளிலே சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான திருமறை குர்ஆன் என்றும், வழிகாட்டுதல்களிலே சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்களே என்றும், காரியங்களிலே மிக மிக கெட்டது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் கட்டளையிடாமல் மார்க்கத்தில் புதுமைகளை உண்டாக்குவது. அந்த ஒவ்வொரு புதுமையான காரியங்களும் வழிகேடுகள். அந்த ஒவ்வொரு வழிகேடுகளும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று தாங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவிலும் அண்ணலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை அல்லாஹ் தஆலா கடமையாகி இருக்கக்கூடிய இந்த புனித ஜும்மா தினத்தில் வந்து அமர்ந்து உரையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் ஆரம்பமாக அந்த ஹதீஸை நினைவுறுத்தி, மனிதன் நன்றி கெட்டவன் என்ற ஒரு தலைப்பின் கீழ் என்னுடைய அப்படிப்பட்ட அந்த மனிதன் இனமாக இருக்கக்கூடியவன் சக மனிதர்களுக்கு எப்படி தீங்கு செய்கிறான், சக நண்பர்களுக்கு, குடும்பத்தார்களுக்கு, சமூகத்திற்கு எந்த அளவுக்கு அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் செய்கிறான், படைத்த இறைவனுக்கு எப்படி நன்றி கெட்டவனாக வாழ்கிறான், அதன் மூலமாக மறுமையில் எதை சந்திக்கப் போகிறான் என்பதை நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் எச்சரிக்கையாக பல வசனங்களை சொல்லி காட்டுகிறான். இந்த எச்சரிக்கையை கேட்கக்கூடிய நாம் நம்மிடத்தில் எந்தெந்த பாவங்கள் இருக்கிறதோ, எந்தெந்த அநியாயங்கள் அக்கிரமங்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நபிகளார் பல சந்தர்ப்பங்களில் சகாபாக்களுக்கு சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் மனிதன் எந்த அளவுக்கு அநியாயக்காரனாக அக்கிரமக்காரனாக இருக்கின்றதை பார்ப்பதற்கு முன்பாக மனிதர்களிடத்தில் எந்தெந்த அளவிற்கு தீமைகள் இருக்கிறது, அவன் தன்னுடைய குடும்பத்தாருக்கு எவ்வளவு தீமைகளை செய்கிறான், பெற்ற தாய் தந்தையரை எப்படி தவிக்க விடுகிறான், பெற்ற தாய் தந்தையரை அனாதை இல்லத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழலை சமுதாயத்தில் பார்க்கணும். ஒரு காலத்தில் வசதி இல்லாதவர்களாக இருப்பார்கள். பிற்காலத்தில் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு அவனுக்கு அல்லாஹ் ஒரு வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி தருவான். ஆனால் அவன் வசதி வாய்ப்பை அவன் தானும் தன்னுடைய மனைவி பிள்ளைகளை கொண்டு அனுபவிப்பான். பெற்ற தாயை, பெற்ற கூட பிறந்த சகோதரர்களை அல்லது சகோதரிகளை ஏழையாக இருப்பார்கள், அவர்களோடு வைத்துக் கொள்ளாமல் தான் மட்டும் நல்ல ஒரு சுகத்தை அனுபவிக்கக்கூடியவனாக, நல்ல பெரிய பெரிய வீடுகளில் வசித்துக் கொள்ளக்கூடியவனாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இது பெற்றோர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு அநீதி என்பதை அந்த மனிதன் உணராதவனாக இருக்கிறான். அதே போல பாருங்க, இந்த மனித சமுதாயத்தில் இதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட் நீங்க எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, பெரிய பெரிய தொழிலதிபராக இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா முஸ்லீமோ காபிரோ அந்த மக்களை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது, ரேமண்ட் ஷோரூம் நீங்களே கேள்விப்பட்டிருக்கீங்க. கோட் சூட்டில் ரொம்ப பேர் போன ஒரு கம்பெனி. மதுரையில் கூட 4-5 ஷோரூம் இருக்கு. இந்தியாவில் பல இடங்கள்ல சில இடங்களில் ஷோரூம்கள் இருக்குது. அப்படிப்பட்ட அந்த ரேமண்ட் ஷோரூம்ல இருக்கக்கூடிய அந்த முதலாளியோட மகன் என்ன செய்யறான், தன்னுடைய தந்தை என்ன செய்யறான், அவனை கடைசி காலத்தில் கை விட்டக்கூடிய ஒரு சம்பவத்தை நம்ம செய்தித்தாளில் பார்த்தோம். அப்போ தன்னுடைய தந்தைக்கே துரோகம் செய்யக்கூடிய மகனை நம்ம பார்க்கிறோம். தந்தை மகனுக்கு துரோகம் செய்கிறான். உடன் பிறந்தவர்கள், கூட பிறந்த சகோதர சகோதரிகள் துரோகம் செய்கிறார்கள். பெற்ற தாய் தந்தையருக்கு தீங்கு செய்கிறார்கள். இப்படிப்பட்ட பல முஸ்லீம்களாக இருக்க முடியுமா? முஸ்லீம் என்ற அந்தஸ்தை அவங்க பெறுவாங்க. சிந்திச்சு பாருங்க. அப்ப இப்படிப்பட்டவன் தான் மனிதன் அநியாயக்காரன், மனிதன் பிறருக்கு அநீதி இழைக்கக்கூடியவன், மனிதன் பேராசைக்காரன், மனிதன் பிற உயிர்களுக்கு துன்புறுத்தக்கூடியவன், அலைக்கழிப்பு செய்யக்கூடியவன், ஏமாற்றக்கூடியவன், நயவஞ்சகன் என்று அல்லாஹ் தஆலா கடுமையான வார்த்தையை கொண்டு ஒவ்வொரு வசனத்திலிருந்து நமக்கு சொல்றான். சென்னை பாரிஸ்காரர் எடுத்துக்கங்க,
அந்த சென்னை பேரிஸ் கார்டனுடைய ஓனர் வந்து எம் ராமசாமி, அவருடைய வளர்ப்பு மகன் வந்து ஐயப்பன். அவர் என்ன செய்யறாரு, அவர் இதே மாதிரி அந்த ரேமன் ஷோரூம்ல எப்படி அவன் தன்னுடைய தந்தையை கைவிட்டு நடுரோட்டை நிப்பாட்டினானோ அதே மாதிரி இவங்க என்ன செய்யறாங்க, தன்னுடைய தந்தைக்கு வந்து நன்றி உபகாரம் செய்யாம நன்றி கெட்டவனாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு காட்சியை வந்து நம்ம பார்க்கிறோம். ராஜா முத்தையா மன்னன் சொல்லப்படுது, அவங்க பெரிய பணக்காரவங்க. அப்ப இப்படி உடன் பிறந்த அந்த பெற்றெடுத்த மகனை தந்தை துரோகம் செய்கிறானே, உடன் பிறந்தவர்களே அந்த மக்களுக்கு துரோகம் செய்கிறார்களே, இப்படிப்பட்ட படைப்பாகத்தான் மனிதன் நன்றி கெட்டவனா இருக்கிறான். அதெல்லாம் நரகத்துக்கு போறதுக்கு இதெல்லாம் எதுனால செய்யறான், சைத்தானுடைய அந்த சூழ்ச்சியிலிருந்து சைத்தான தூண்டப்பட்டு சக மனிதர்களுக்கு வந்து துன்பம் கொடுக்கக்கூடியவனா வந்து மனிதன் இருக்கிறான். இப்படிப்பட்ட வந்து ஒரு முஸ்லீமா இருக்க முடியாது. மற்ற மனிதர்கள் மதிப்பாங்களா, ஒரு நான் முஸ்லீமா எடுத்துக்கங்க, ஒருத்தன் அக்கிரமம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், அண்டை வீட்டுக்காரர் தொகை தந்துக்கிட்டே இருக்கிறான், சமுதாயத்தில் வந்து பெரிய பாவியா இருக்கிறான், சமுதாயத்தில் வந்து பெரிய பெரிய மோசமான வழிகளை ஏற்படுத்துறான், எல்லாரையும் கெடுத்து கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட மக்களை வந்து முஸ்லீமை விரும்ப மாட்டாங்க. நான் முஸ்லீம் விரும்புவாங்களா? அவங்களும் அவனை வந்து வெறுக்கக்கூடியவங்களாக ஒரு பெரிய பாவியாக இந்த சமுதாயம் பார்க்கும் என்பதை வந்து நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா வந்து இந்த மனிதனுடைய தீய பண்பு பற்றி சொல்லும் பொழுது ஒரு பண்பு பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறான், கடன் கொடுக்கக்கூடிய பண்பு. அந்த கடனை வந்து ஒருத்தர் கொடுக்குறாரு, ரொக்கமாக கொடுக்குறாரு, லட்சமோ ஆயிரமோ கோடியோ கொடுக்குறாரு. அவர் எந்த நோக்கத்தில் கொடுக்கணும், எந்த நோக்கத்தில் கடன் வாங்குறவர் வாங்கணும், நான் அல்லாஹ்வுடைய இதை கொண்டு நான் திருப்பி நான் கொடுத்துருவேன்னு சொல்லி யாரெல்லாம் அந்த சிந்தனையில வந்து அந்த பணத்தை திருப்பி செலுத்தும் எண்ணத்தோடு கொடுக்குறாங்களோ வாங்குறாங்களோ அவர் சார்பாக வந்து அல்லாஹ் தஆலா பொறுப்பெடுத்துருவானா, அவன் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துவானா. ஆனால் அந்த கடனை வாங்கி கொண்டு இழுத்தறிக்கக்கூடியவர்கள், மோசடி செய்யக்கூடியவர்கள், ஏமாற்றுபவர்கள் எப்படி இருப்பாங்க, அவனை வந்து அல்லாஹ் தஆலா அவனுக்கு பொறுப்பெடுத்துக்கிற மாட்டான். அப்ப அந்த கடன் சொல்லக்கூடிய விஷயத்துல கூட அல்லாஹ் தஆலா என்ன செய்ய சொல்றான், நீங்க வந்து அதை எழுதிக்குங்க. கடன் கொடுக்கக்கூடிய வாங்கக்கூடிய மத்தியில் சாட்சியை வந்து 2 பேரை வச்சு நீங்க எழுதி என்ன செய்யணும், அந்த சாட்சியோட வச்சு நீங்க கொடுங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா கட்டளை எதனால சொல்றாங்க. மனுஷன் வந்து எப்பயுமே பேராசக்காரனா இருக்கிறான். அடுத்தவருடைய பணத்தை திருட வேண்டும், அடுத்தவர்களுடைய நிலத்தை பிடுங்க வேண்டும், அடுத்தவருடைய சொத்துக்களை வந்து திருடி நம்முடைய சொத்தாக மாற்ற வேண்டும். அடுத்தவருடைய பணத்தை வாங்கும் போது சிரிச்சுக்கிட்டே வாங்குவான். ஆனா அதை திருப்பி கேட்கும் போது அவருடைய முகத்தை பார்க்கணுமே, அவர்களுடைய அந்த எண்ணங்களை பார்க்க வேண்டுமே. அப்போ ஒரு மனிதனை அடித்து இன்னொரு மனிதன் வாழக்கூடிய அளவிற்கு போறது காரணம் என்ன, இப்லீஸ் வந்து அவன் தலையில தூக்கி வச்சு ஆடுறான். சைத்தானுடைய வழியில போகக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிற அல்லாஹ் தஆலா சொல்றான். மனிதன் வந்து அநீதி இழைப்பவன், கேடு கெட்டவன் அல்லாஹ் தஆலா சொல்றான். பல இடங்களில் நீங்க பாருங்க, சைத்தானுடைய பண்புகள் கொண்டவர்களாகத்தான் பல மனிதர்கள் இருக்கிறார்கள். திருந்தி கொள்ளாவிட்டால் அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னஹு லா யுஃப்லிஹுல் லாலிமூன், அநியாயக்காரர்கள் நிச்சயமாக வெற்றி பெற மாட்டார்கள், மறுமையில் வந்து கொழுந்து விட்டெறியக்கூடிய நரக நெருப்பில் அவர்களை தள்ளும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இணை வைப்பது மட்டும் பெரும்பாலும் கிடையாது, அடுத்தவர்களுடைய சொத்துக்களை மோசடி செய்வது, அடுத்தவர்களை சபிப்பது, தாய் தந்தையை முன்படுத்துவது, சமுதாயத்திலிருந்து தீய பழக்க வழக்கங்களை ஏற்படுத்துவது, அதற்கு உதவி செய்வது, இவர்கள் அனைவருமே நரகத்துக்கு போகக்கூடியவங்க. இப்படி என்று சொல்லி குர்ஆன்ல வந்து பல இடங்கள் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இப்ப இந்த ஏகாதிபத்தியத்தை விஷயத்தை எடுத்து பாருங்க. இன்னைக்கு பல நாடுகளில் வந்து படையெடுத்துட்டு போய் எத்தனை மனித உயிர்களை வந்து இந்த சைத்தான்கள் கொள்கிறார்கள். இன்னைக்கு லெபனான்ல பாருங்க, லெபனான்ல வந்து பாலஸ்தீனத்துல நிறைய மக்களை கொன்று அங்க உள்ள மக்களை வந்து அடித்து துரத்த வேண்டும், அந்த முஸ்லீம்கள் இருக்கவே கூடாது, மஸ்ஜிதுல் அக்ஸாவை வந்து நம்ம கைக்குள்ளே வச்சுக்கிறணும் என்ற அந்த யூத சைத்தான்கள் வந்து பாலஸ்தீன்ல பல மக்களை கொண்டு விட்டார். பல லட்சம் பேர் செத்துட்டாங்க. இந்த 2 வருஷம் நடந்த போர்ல வந்து இன்னைக்கு ரொம்ப சொற்பமான மக்கள் தான் இருக்காங்க. அடுத்த என்ன செய்யறான், அவனுடைய பார்வை லெபனானுக்கு போகுது. அந்த லெபனான் இன்னைக்கு பல மக்களை கொண்டு குவித்து அந்த மக்களுக்கு வந்து இன்னைக்கு பல சேதத்தை ஏற்படுத்துறான். இது காரணம் என்ன, அவனுக்கு ஒரு பேராசை. அவன் தான் இந்த உலகத்திலே வந்து மிகப்பெரிய ஒரு அதிபதியாக இருக்கணும். அந்த பெஞ்சமின் நெத்தன்யாகு என்று சொல்லக்கூடிய அந்த சைத்தான் என்ன செய்யறான், இப்படி முஸ்லீம்களை கொண்டொழிக்கக்கூடியவனா இது இப்படிப்பட்ட கேரக்டர்கள் மனிதன் இருக்கிறான். அவன் மனிதனே சக மனிதனை கொள்றான்னு சொன்னா ஒரு இனத்தை வந்து கொன்றொழித்து அவன் வந்து அந்த இடத்தை பிடிக்க வேண்டும், நாம் தான் ஆட்சி பீடத்தில் இருக்க வேண்டும் என்று அநியாயம் செய்கிறானே, இப்படிப்பட்ட மனிதனும் மக்கள் இருப்பான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே மாதிரி குர்ஆன்ல நீங்க வெண்கள் எடுத்து பாருங்க, சக மனிதர்களுக்கு வந்து சக மனிதன் வந்து எவ்வளவு துரோகம் செய்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது குர்ஆன்ல அல்லாஹ் நபியை பற்றி சொல்றான், வமை யஹ்லுல் யஹ்தி பிமா அல்ல யௌமல் கியாமா, மோசடிக்காரன் வந்து மோசடி செய்த பொருளோடு மறுமையில் எழுப்பப்படுவான்.
மோசடி செய்வது வந்து நம்பிக்கையாளர்களுக்கு தகாது, இந்த நபிக்கும் தகாது என்று அல்லாஹ் என்ன செய்யறான். நபியே வந்து எந்த ஒரு விஷயத்தையும் மோசடி செய்து விடக்கூடாது. அந்த மோசடிங்கிறது ஒரு அமானியம். பிறருடைய அமானியத்தை வந்து நீங்கள் பாதுகாக்க வேண்டும். யார் வந்து அமானியத்துக்கு பேணி பாதுகாக்கவில்லையோ, யார் அமானியத்தை மோசடி செய்கிறார்களோ அவங்க சொர்க்கத்துக்கு போகவே முடியாது. சூரத்துல் மூமின் அல்லாஹ் ஒரு 10 பண்பு சொல்லும் பொழுது அவர்கள் வந்து அமானியத்தை பேணி பாதுகாப்பார்கள், பிறருடைய சொத்துக்களுக்கு ஆசைப்பட மாட்டார்கள், பிறரிடம் வாங்கி அந்த பொருட்களை ஒப்படைத்து விடுவார்கள். எதனால? அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய அந்த அல்லாஹ்வின் மீது கொண்ட அந்த பயத்தினால, இறையச்சத்தினால அவங்க இருப்பாங்கன்னு அல்லாஹ் தால சொல்றான். அப்ப இது மாதிரி மோசடித்தனம் வந்து இன்றைக்கு உள்ள பல மக்களை வந்து வழியெடுத்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பாருங்க, சொத்து பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, பணம் வாங்கிட்டே அந்த குடும்பத்துல ஏமாத்துறான், இந்த மாதிரி அயக்கத்தனம் பண்றான். போய் பாருங்க, எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் இதே கம்ப்ளைண்ட், கோர்ட்டு கேஸ்ன்னு போட்டு அவங்க வாழ்க்கையே வந்து நாசமாகுது. இதெல்லாம் காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய அந்த பயம். மறுமையில் அல்லாஹ் தாலா நம்ம விசாரிப்பானே, நரக நெருப்புல போய் தூக்கி வீசி எரிந்து விடுவானே, அப்படிப்பட்ட பயம் ஒன்றும் செய்வானா? ஆனா இன்னைக்கு சிலர் பேசக்கூடிய காட்சியை பார்க்கறான். அல்லாஹ் அவனை மறுமையில் நான் பார்க்கிறேன், அவனை நான் பிடிச்சி கேள்வி கேட்கிறேன், ஏதோ இவனோட கூட்டுக்கார மாதிரி கூட படிச்ச மாதிரி பேசுறான். அப்ப கடுகு அளவு கூட இறையச்சம் இல்லாத இன்றைக்கு பெயர் தான் இங்கே முஸ்லீம்காக சிலருக்கு நம்ம பார்க்குறோமா இல்லையா? அப்ப இதெல்லாம் வந்து தீய பண்பாக நாம் விலகி கொள்ள வேண்டும். ஏன்னா அல்லாஹ் தாலா வந்து ஒரு மனிதனை படைத்தது தெரியுமா? அவன் இந்த செயல்ல சிறந்தவன் யார் என்று சோதிப்பதற்கு தான் படைச்சான். அல்லது கலக்கல் மௌத்தவன் ஹயாத்த எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அனுசனு அமலா, உங்களின் செயல்களில் சிறந்தவர்கள் யார் என்று சோதிப்பதற்காகத்தான் மரணத்தையும் வாழ்வை நாம் படைத்தோம் என்று அல்லாஹ் தாலா வந்து உலகத்துல மனிதனை படைத்த நோக்கத்தை பற்றி சொல்கிறான். ஆனா உலகத்துல வந்து மனிதர்களுக்கும் நோவினை துன்பங்களை தந்து கொண்டு அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்களாக முஸ்லிம்கள் மாறினால் அவங்களுடைய நிலைமை என்ன? அப்ப உலகத்துல காபிராக வாழ்ந்து கொண்டிருக்கிறான், இறை மறுப்பாளனாக சைத்தான் அவனை வந்து முன்னேற்றி கொண்டு போய் நம்ம பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் மிக தீய பண்பு என்பதை நாம் விளங்கி என்ன செய்யலாம், அதிலிருந்து வெளிவரக்கூடிய மக்களாக நம்ம இருக்கணும். அதே போல பாருங்க, அந்த குரான்ல சொல்லக்கூடிய வந்து நிறைய கெட்ட பண்பு இருக்கு. இன்னைக்கு வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கக்கூடிய பெரும்பாவையில் நம்ம பார்க்கலாம். வட்டி பெரும்பாவம். அந்த வட்டியோட அவன் மறைச்சிட்டான்னு சொன்னா அவனுக்கு நரகம்னு சொல்லி அல்லாஹ் தாலா சொல்றான். சாதாரண நரகம் கிடையாது, நிரந்தரமாக நரகத்தில் இருப்பான்னு சொல்லி சூரத்துல் பக்ராவில் 2:272 வரைக்கும் அல்லாஹ் தாலா சொல்றான். அதே மாதிரி வட்டியோடு தொடரக்கூடியது லஞ்சம் வாங்கக்கூடிய பழக்கம். இன்னைக்கு முஸ்லீம்கள் ஒரு சிலர் என்ன செய்யறான், லஞ்சம் வாங்கி கொடுத்து அதன் மூலமாக பிற மனிதர்களுக்கு அநீதி செய்யறான். ஒரு காலத்துல வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தவர்கள், ஒரு காலத்துல வந்து உணவுக்கு வழி இல்லாமல் இருந்தவர்கள், அண்டை வீட்டுக்காரர்கள் அண்டி பிழைத்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் கூட என்ன செய்யறாங்க, பிற்காலத்தில் அல்லாஹ் தாலா ஒரு பொருளாதார பழக்கத்தை கொடுத்து ஒரு வசதி வாய்ப்பை கொடுத்து வரும்போது அல்லாஹ் தாலா தடை செய்த அந்த தொழிலை செய்யறானா இல்லையா? இன்னைக்கு அரசு நிறுவனங்கள் பணிபுரியறவங்க, பெரிய பெரிய தொழிற்சாலைகளில் பணிபுரிபவர்கள், அதே மாதிரி பஞ்சாயத்துகளில் பணிபுரியறவங்க என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல் என்ன செய்யறான், அடுத்தவர்கிட்ட பணத்தை வாங்கி கொண்டு அநீதியாக பிறர் சொத்தை இன்னொருத்தருக்கு மாற்றுறான், பிறருடைய மானத்துல கை வைக்கிறான். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, அந்த ஹஜ்ஜுல் சொன்னாங்க, இந்த கஅபத்துல்லாஹ் எப்படி புனிதமானதோ, இந்த மக்கா நகரம் எப்படி புனிதமானதோ, அதுபோல பிற முஸ்லிமுடைய உயிர் பொருள் மானம் உங்களுக்கு வந்து புனிதமானது. யாருமே அதுக்கு வந்து தீங்கு செஞ்சிடாதீங்க. ஒரு மனிதனுடைய, ஒரு முஸ்லீமுடைய மானம், மரியாதை, அவனுடைய உயிர், இது வந்து கஅபத்துல்லாஹ்வை காட்டிலும் புனிதமானது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு பிற மனிதர்களுக்கு அவருடைய பொருளாதாரத்திற்கு அவருடைய மானத்தை வாங்கக்கூடிய அளவிற்கு மோசமான காரியங்களை செய்கிறார்கள் என்றால், லஞ்சத்தை வாங்கி கொண்டு சாப்பிடுகிறார்கள் என்று சொன்னால், அதில் வந்து பெரிய வசதி வாய்ப்பு ஏற்படுத்தின உடனே அல்லாஹ்வை மறுக்கிறார்கள் என்றால், இதெல்லாம் எவ்வளவு பெரிய மோசமான பண்பு. அப்ப மறுமையுடைய நம்பிக்கை அவருக்கு இல்லை. ஒரு முஸ்லீமாக உலகத்தில் வாழ்வதற்கு தகுதியற்றவராக வாழ்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யார் தன்னுடைய நாவாலும் தன்னுடைய கரத்தாலும் பிறகு தொல்லை தராமல் இருந்தால் அவன் தான் உண்மையான முஸ்லீமு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அப்ப அந்த முஸ்லீம்ன்ற பட்டியல வரல. மன் எஷ்க லைசமின்னா, யார் வந்து ஏமாற்றுகிறானோ அவன் என்னை சார்ந்தவனே கிடையாது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒரு முஸ்லீம் வந்து சக முஸ்லீமையோ அல்லது வேற மக்களையோ எவன் ஏமாற்றி பிழைப்பானோ, யார் ஏமாற்றுகிறானோ அவன் முஸ்லீமே கிடையாதுட்டாங்க. அவன் என்ன இதுக்கு மேல ஒரு வாசம், ஒரு கடுமையான ஒரு வார்த்தை வேணுமா? அப்ப இதையெல்லாம் விளங்காத, விளங்கி கூட திருந்தாத ஒரு சமுதாயத்தில் பொருளாதார பேராசை. இன்னைக்கு பல மக்கள் அடுத்த கேரக்டர் உள்ளவங்க யாரு, பொருளாதாரத்தில் வந்து பேராசை உள்ளவங்க.
அவங்க என்ன செய்வாங்களாம்? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்ற ஒரு மனிதனுக்கு வந்து அவன் நன்றி கெட்டவனாக, வரம்பு மீறவனாக, அநீதி செய்கிறவனாக, பிறருக்கு துரோகம் செய்கிறவன் மாறுறது காரணம் என்ன தெரியுமா? பொருளாதாரத்தில் வந்து பேராசை முத்தி போய் என்ன செய்யுது? பொருளாதாரம் பணம் திருப்பி பிடிச்சி அடையிறது. அப்படிப்பட்டவனுக்கு வந்து அல்லாஹ் தஆலா எப்படி எச்சரிக்கை சொல்றான் பாருங்க. அல் ஹாக்கு முத்தஹாசுர் ஹத்தா சுருதுமுல் மகாபீர். மன்னரைகளை சந்திக்கின்ற வரை பொருளாதார பேராசை வந்து உங்களை விடவே விடாது. அவனுடைய வாயை வந்து கபருடைய மண்ணு நிரப்பி மூடுற வரைக்கும் அவனுக்கு வந்து துணியால வந்து பொருளாதாரம், காசு, பணம், வீடு, சொத்து, தோட்டம் இப்படி நாயுமே அடைந்து கொண்டே இருப்பான். அதனால அல்லாஹ் கடுமையா வார்த்தை சொல்றான், இவனுடைய வாயை வந்து கபருடைய அந்த மண் இருக்கே அதுதான் நிரப்பம். அது வரைக்கும் இவன் அடங்க மாட்டான். இவன் தினந்தோறும் பொருளாதாரத்தை சேகரிக்கிறான், அதை தினந்தோறும் எண்ணி பார்க்கிறேன் அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் சொல்றான். அப்ப மனிதனுடைய நோக்கம் இருந்த உலகத்துக்கு அந்த நோக்கம் இருந்த அல்லாஹ்வை நம்ம வந்து தொழுகணும், வணங்கணும், இயற்ற நல்ல பணிகளை மக்களுக்கு செய்யணும், நம்மால் 4 பேர் வந்து நலம் பெற வேண்டும், 4 பேருடைய வாழ்க்கையில வந்து நம்ம வந்து அவங்க முன்னேறதுக்கு ஒரு காரணியாக அமைய வேண்டும். இதுதான் மனிதனுக்கு வந்து மறுமையை சொர்க்கத்தை தரக்கூடிய செயல். ஆனா இந்த பாவிகள் என்ன செய்கிறார்கள்? பல பேர் பொருளாதாரத்துல மூழ்கி இறைவனை வணங்குவது கிடையாது. இறைவனை வந்து தேடி பள்ளிவாசலுக்கு நம்ம தொழுகிறோம், சிந்திச்சு பாருங்க. அப்ப இப்படிப்பட்ட மக்களாக நம்ம இருந்தால் அல்லாஹ்வுடைய உதவி மறுமையில் எப்படி கிடைக்கும்? நபிகளுடைய ஷஃபாத் நமக்கு கிடைக்குமா? அல்லாஹ்வுடைய பரிந்துரை நமக்கு எப்படி கிடைக்கும்? சிந்திச்சு பார்க்கணும். அப்ப அந்த பொருளாதார பேராசையினால் என்ன செய்யறான்? அவனுக்கு தன்னைத்தானே அழித்துக் கொள்கிறான், அநீதி செய்து கொள்கிறான் என்று அல்லாஹ் தஆலா வந்து இந்த பொருளாதார பேராசையை பத்தி சொல்றான். இதுக்கு உதாரணமா நீங்க பாருங்க, இந்த கொரோனா காலகட்டத்துல எவ்வளவு மக்கள் கஷ்டப்பட்டாங்க. அப்ப அந்த கார்பரேட்டுகள் தான் அந்த ஏழைகளுடைய அந்த வரிகளை வாங்கி சுரண்டி பிழைத்து இங்க உள்ள அரசு அதிகாரிகள், ஆட்சி செய்யக்கூடிய அந்த மாநில மத்திய அரசுகள் என்ன செஞ்சுச்சு? ஏழைகளுடைய வரிகளை பிடிங்கி அவங்களை பிச்சைக்காரர்கள் ஆக்கியது. கார்பரேட் அதானி, அம்பானி அது மூலமா வளர்ந்தான். அப்ப இப்படிப்பட்ட அந்த பேராசை, பண பேராசை என்னது? அந்த அரசுகளை கூட விடவில்லை, தனி மனிதனையும் விடவில்லை. இப்படிப்பட்ட மோசமான மனிதனாக வந்து இந்த மனிதன் இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்றான். அதே மாதிரி வந்து மண்ணாசை, பொருளாதார பேராசை ஒரு பக்கம். இந்த உலகத்துல வந்து பூமியை தன் வசம் வைத்துக் கொள்ளணும், பெரிய பெரிய பொருளாதாரத்தை அந்த நிலங்களை வந்து நம்ம கையகப்படுத்திக் கொள்ளணும் அப்படிங்கிற மண்ணாசையை பற்றி சொல்லி பார்க்கும்பொழுது, இந்த உலகத்துல வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், முதல் யுத்தம் எப்ப தெரியுமா நடந்துச்சு? பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்துச்சு. அதுல எவ்வளவு மக்கள் செத்தாங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா 55 லட்சம் பேர் வந்து செத்தாங்க. 13 கோடி பேர் வந்து படுகாயமடைந்தார்கள். காணாம போன மக்கள் வந்து 41 லட்சம். உலகத்தில் நடந்த முதல் யுத்தம் எதனால நடந்துச்சு? உலகத்துல வந்து நாங்க சமநீதியை நடத்துறோம், எல்லா மக்களுக்கும் சமாதானமான நாங்க ஒரு ஆட்சியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்த ஏகாதியை பற்றிய சைத்தான்கள் என்ன செய்தார்கள்? அந்த ரஷ்யா, அமெரிக்கா போன்றவர்கள் வந்து பல இந்த சில தொய்வுள்ள நாடுகள், மலிவடைந்த நாடுகள் மீது படையெடுத்தாங்க. படையெடுத்ததுல வந்து எவ்வளவு மக்களை கொலை செஞ்சாங்க. அதனால அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், மனிதன் வந்து நன்றி கெட்டவன், கொலைகாரன், பிறருக்கு அநீதி இழைப்பவன், அக்கிரமக்காரன். அதனாலதான் மறுமையிலத்துக்கு நரகத்தில் வீசுறான். ஒரு உயிரை ஒருத்தர் கொண்டுட்டு விட்டு அல்லாஹ் சும்மா விடுவானா? ஒவ்வொரு உயிரும் வந்து அல்லாஹ் படைத்த உயிர். அந்த உயிருக்கு வந்து எந்த ஒரு தீங்கு செய்யாதவர்கள் தான் முஸ்லீம்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். ஆனா இவங்கெல்லாம் யார் முஸ்லீமா? இந்த அமெரிக்கர்கள் யார்? கிறிஸ்தவர்கள். அவர்கள் எத்தனையோ மக்களை ஜார்ஜ் புஷ் போன்ற இப்ப சமீபத்தில் இருக்கக்கூடிய அவங்க கூட என்ன செய்யலாம், பல மக்களை கொன்றொழித்த ஒரு நயவஞ்சகர்கள், கொலைகாரர்கள் தான் இவங்கெல்லாம் தீவிரவாதி, பயங்கரவாதி கிடையாதான். ஆனா இவங்க கட்டி கேட்டு சில அரபு நாடுகள் கேட்கும்போது அவங்க மேல போர் தொடுத்து அவங்க திருப்பி இவங்க மேல ஏதாவது ஏவுகணை வீசிட்டாங்கன்னு சொல்லி இவங்க தீவிரவாதிகள், இவங்க பயங்கரவாதிகள், அக்கிரமக்காரன் சொல்லி இவன் பேசுறான். எவ்வளவு பெரிய முரண்பாடான ஒரு வார்த்தைகள், எவ்வளவு ஒரு அக்கிரமான ஒரு சொல்லு, சிந்திச்சு பாருங்க. அப்ப இப்படிப்பட்ட மண்ணாசை பிடித்தவர்களாக இந்த சமுதாயத்திலிருந்து மக்கள் இருக்காங்க, அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே மாதிரி 2வது யுத்தத்துல 6.5 கோடி பேரை கொன்ற பயங்கரவாதி யாரு? ஹிட்லர். இந்த ஹிட்லருடைய கொள்கை என்னது? ஆரிய சனாதன கொள்கை அவனுடைய கொள்கை. இந்த ஆரியர்களுடைய முக்கியமானது தெரியுமா? நாங்கள் சைவம் சாப்பிடுவோம், நாங்கள் வெள்ளை வேலையர் நிறத்தை சார்ந்தவர்கள், நாங்கள் தான் இறைவன் படைத்த படைப்புகளில் மிக உயர்வானவர்கள் என்று பீட்டிக் கொள்கிறார்களே. இந்த சைவம் சாப்பிடுறதுனால எந்த ஒரு சமுதாயத்துக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அசைவத்தை வந்து அல்லாஹ் தஆலா வந்து ஹலாலாக்கி இருக்கான் முஸ்லிம்களுக்கு, மற்றவங்களும் சாப்பிடலாம். அந்த அசைவம் சாப்பிட்ட பலர் தான் ஆஸ்கார் விருதுல வந்து 99% பேர் விருது வாங்கி இருக்கிறார்கள். ஒருத்தர் கூட சைவம் சாப்பிட்டது கிடையாது. ஏன்னா அவனால வந்து ஒரு உஷாரா வந்து செயல்பட முடியாது, ஓடி விளையாட முடியாது, பெரிய பெரிய பந்தயங்களை கலந்து கொள்ள முடியாது.
ஆனா அசைவத்தில் உள்ள அந்த ஊட்டச்சத்துக்கள், புரதங்கள், அதில் உள்ள கால்சியம், இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு தேவைப்படணும். அவருடைய உடலுக்கு, அவனுடைய அந்த உடல் வலிமைக்கு இதெல்லாம் பங்கு சேர்க்கும் விலைக்கு அல்லாத என்ன செஞ்சான்? ஆடு, மாடு, கோழி போன்ற பல விஷயங்கள் நமக்கு படைச்சிருக்கோம். இதெல்லாம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா தான் உங்க உடல்ல ஆரோக்கியம் மேம்படும், நீங்க எதையுமே எளிதாக செய்ய முடியும் என்பதை குரான் 1400 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிடுச்சு. ஆனா இந்த இவங்க என்ன செய்யறாங்க? இந்த ஆரிய சைத்தான்கள் சைவம் தான் நீங்க சாப்பிடணும். ஒரு இடத்துல கோமணத்தை கட்டி தெரிஞ்சவங்க எல்லாம் இவர்களுக்கு உள்ளாடி என்று சொல்லக்கூடிய நாம் அணியக்கூடிய தட்டி இருக்கு, அதை கண்டுபிடித்தவர்கள் வெள்ளைக்காரர்கள், அசைவம் சாப்பிடக்கூடியவர்கள். அப்போ ஒரு காலத்துல இவங்கெல்லாம் பூநூலை போட்டுக்கிட்டு, கோமணத்தை கட்டிக்கிட்டு, தலையில் குடும்பி வச்சுக்கிட்டு, ஏழை எளியவர்களை, தாழ்த்தப்பட்டவர்கள் ஒரு சேரி மக்களாக பயன்படுத்தி என்ன செஞ்சாங்க? பல கொடுமைகளை நிகழ்த்தினாங்க. இன்னைக்கு அந்த மக்களுக்கு முஸ்லிம்கள் உதவி செய்து, மற்ற நல்லவர்கள் உதவி செய்து, இன்னைக்கு அவங்களும் பொருளாதார தன்னெறியப்பட்டவர்களாக மாற்றிருக்காங்களா இல்லையா? அப்ப இவங்களெல்லாம் அடிமையாக்கி வைத்து உலகத்துல ஆட்சி செய்யணும். அந்த ஆட்சி அதிகாரி மூலமாக இவங்க மேல கடுமையான பொருளாதார நெருக்கடியை கொடுக்கணும். இவரை வளர்ந்து விடவே கூடாது. இது சைத்தானுடைய மிகப்பெரிய தீய பண்பு. இதுதான் மன்னாசின்னு சொல்லக்கூடிய இந்த கேடுகட்ட இந்த ஆரிய சனாதன கொள்கைகளுடைய பண்பாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா ஜப்பான்ல ஹிரோஷிமா, நாகசாகின்னு சொல்லக்கூடிய 2 இடத்துல இந்த அமெரிக்க தீவிரவாதியை கொண்டு போட்டார்கள். 2.5 லட்சம் பேர் கொல்லப்பட்டார்கள். அது இன்னைக்கு வரைக்கும் ஊனமாக மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகள் பிறகுறாங்க. இது காரணம் யாரு? இந்த மனித குல விரோதிகளா இல்லையா? அப்ப இந்த அமெரிக்காவில் இருக்கிற முஸ்லீம் இருக்கானா? அந்த அமெரிக்க மக்களுடைய மதமே கிறிஸ்தவ மதம். யூதர்கள் இருக்கிறாங்க, அதே மாதிரி இஸ்ரேல் இருக்கிறாங்க. இன்னும் பல நாடுகள்ல இவங்க 2 பேரும் கலந்து இருக்கிறாங்க. அப்ப இவர்களால் எத்தனை மனித உயிர்கள் காலம் வாங்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு அல்லாஹ் மறுமையில பஞ்சாயத்து வைக்க மாட்டானா? எவன் இந்த உலகத்துல துரோகம், அக்கிரமம் செய்கிறானோ, அலைக்கழிப்பு செய்கிறானோ அவனை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அவனுக்கு மறுமை நம்பிக்கை கிடையாது, அல்லாஹ்வை பற்றி அச்சம் கிடையாது. அதனாலதான் இந்த மனிதன் அநியாயக்காரனாக, அட்டூழியம் செய்பவனாக, பிறரை நோவினை செய்யக்கூடியவனாக, அயோக்கியனாக வளம் வருகிறான் என்பதை குரான் என்ன செய்யுது? இப்ப சொல்லல, 1450 ஆண்டுகளுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. இதெல்லாம் குரான் இறைவர் என்பதற்கு பெரிய ஒரு சான்று. அதே மாதிரி பாருங்க, இடியமான்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னன், அவன் என்ன செஞ்ச 1971 73 வரைக்கும் எகிப்து நகரத்துல போர் செஞ்சான். அதுல எத்தனை மக்கள் கொல்லப்பட்டாங்க தெரியுமா? 5 லட்சம் பேரை கொன்றதுனால அந்த நைல் நதி சிகப்பு நிற ஆறாக மாறியது. நைல் அந்த பெரிய கடல் மாதிரி அல்லாஹ் சொல்றான், பசுங்கிறான் அல்லாஹ் குரான்ல. மூசா நபி எப்படி விரட்டி வரும்போது அந்த கடல்ல அவங்க நிறுத்தப்பட்டாங்களோ, கடல் அல்லாஹ் சொல்றான். அந்த கடல் பிளந்து மூசா நபிக்கு வழிவிட்டது, அவங்க சமுதாயங்கள் ஜெயிக்கப்பட்டார்கள், சிறவனும் அவனை கூட்டத்தால் மூழ்கடிக்கப்பட்டார் அல்லாஹ் சொல்கிறானே. அந்த நைல் நதி சிவப்பு நிற ரத்த கலரியாக போனதுன்னு சொல்லி வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப இவன் என்ன செய்யலாம்? ஒரு மண்ணை, ஒரு நிலத்தை, ஒரு பகுதியை பிடித்து ஆட்சி செய்யணும், அதற்காக எவ்வளவு மக்களை வேண்டாம் கொலை செய்யலாம் என்பதை இந்த அநியாயக்காரர்கள் செய்ததை நம்ம பார்க்கிறோம். அதே போல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நபிகள் நாயகம் இதுக்கு மாற்றமான செயல்கள் செஞ்சாங்க. உலகத்துல எப்படி செஞ்சாங்க? எல்லா மனிதர்களையும் நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். சேரியிலே மிகப்பெரிய உயர்ந்த ஒரு சேரி பகுதியாக இருக்கக்கூடிய, அப்படி கருதக்கூடிய ஆப்பிரிக்கா பகுதிகளில் இன்னைக்கு பாருங்க, ஆப்பிரிக்காவில் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த மக்களுக்கு எந்த மதிப்பு மரியாதையும் கிடையாது. உகாண்டா போன்ற பல ஸ்டேட்டுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னா உணவு கிடையாது, அவங்களுடைய தண்ணீர் கூட சாக்கடை குடிக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க, வீடு கிடையாது, வாசல் கிடையாது, எந்த ஒரு பொருளாதார இதுவும் கிடையாது. அந்த மக்களை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே ஆப்பிரிக்க மக்களுக்கு என்ன செஞ்சாங்க? பல சம்பவங்களை அவங்க முன்னேற்றி கொடுத்தாங்க. பல விஷயங்கள்ல கருப்பின அடிமையா இருக்கக்கூடிய பிலால் விளையாடுறவர்கள், அபிசீனியாவை சேர்ந்தவர்கள், இவங்கெல்லாம் நீக்குறவர்களை சேர்ந்தவங்க. அவரை அழைத்து பிலாலை அந்தஸ்தை கொடுத்து, நீங்க தான் 5 நேரம் இகலால் செய்யணும், வாங்கி சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி கண்ணியப்படுத்தியவர் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் இந்த மக்களை, இந்த பிற்போக்கு மக்களை எல்லாம் கொன்றொழித்தவர்கள் தான் இந்த ஹிட்லரு, இந்த ஜார்ஜ் புஷ், இது மாதிரி அயோக்கிய நாயகர்கள் இவங்க இந்த மாதிரி செஞ்சாங்க. ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுது? எல்லா மனிதர்களும் நீங்க அரவணைங்க, எல்லா மக்களுக்கும் அந்தஸ்தை கொடுங்க. அதனால இன்னைக்கு சவுதியில பாருங்க, கருப்பு நிற அந்த மக்கள் தான் இன்னைக்கு இமாம்களாக இருக்கிறார்கள். அவங்களுக்கு பின்னாடி தான் பெரிய பெரிய அந்த மன்னர் கலிஃபா தொழுகணும். சல்மான் அப்துல்லாவெல்லாம் அவருக்கு பின்னாடி தொழுகணும். அப்படிப்பட்ட அந்த சமர கொள்கையை சமத்துவத்தை, சக்தியை நிறைய இந்த இஸ்லாமிய மார்க்கம் வழங்கியது. நபிகளாருடைய தத்துவங்கள் வழங்கியது என்பதை நம்ம பார்க்கணும். இன்னைக்கு நமது நாட்டை நீங்க எடுத்துங்க, இந்த நாட்டில் நீங்க ஏதாவது பொருளாதார வளர்ச்சி இருக்குதா? சிறு தொழில் பண்றவங்க பெரிய முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்களா? கிடையாது.
எல்லா மக்கள்கிட்டையும் வந்து ஜிஎஸ்டின்னு சொல்லக்கூடிய வரியை போட்டு ஆளக்கூடிய இந்த மத்திய அரசாங்கம் இன்னைக்கு என்ன செய்யுது? எல்லா மனிதர்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டி விட்டது. பணக்காரர்கள் இன்னைக்கு கொடுத்து பணம் முதலீடாக வளம் வரக்கூடியவர்களாக இங்க இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், மனிதன் வந்து சக மனிதனுக்கு வந்து நன்றி கெட்டவன், அநீதி இழைப்பவன், துரோகி, மனிதனுக்குள்ள விரோதி என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அதனால அல்லாஹ் தஆலா சொன்னான், இன்னகு லா யுஃப்லிஹுல் ஸாலிமூன், அநியாயக்காரர்கள் நிச்சயமாக வெற்றி பெற மாட்டார்கள், அவர்களுக்கு உலகத்தில் இழிவுதான், அல்லாஹ்வை அஞ்சி திருந்தாமல் இருந்தார்கள் என்று சொன்னால் மறுமையில் வந்து அவருக்கு நாசம் தான் என்பதை கூறிக்கொண்டு முதல் உரை நிறைவு செய்கின்றேன். அநேகத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், மன் பனாதில்லாஹி மஸ்ஜிதன், யார் அல்லாஹ்வுக்காக ஒரு பள்ளிவாசலை கட்டி எழுப்புவாரோ, பனல்லாஹு லஹு பைத்தல் ஃபில் ஜன்னா, அல்லாஹ் தஆலா அவருக்காக சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டி எழுப்புகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள். இந்த செய்தியை ஏன் இப்போது உங்களிடம் சொல்கிறோம் என்று சொன்னால், இந்த தௌஹீத் ஜமாத் மூலமாக சமுதாய மக்கள் வந்து பலர் பயனடைந்து வருகிறார்கள். பலவிதமான பிரச்சாரங்களை, பலவிதமான பொருளாதாரத்துடைய சேவைகளை, பல உயிர்களை காக்கக்கூடிய மருத்துவ சேவைகளை, ஏழைகளுக்கு உதவிகளை கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கை வசதிகளை மேம்படுத்தக்கூடிய பல பணிகளை வந்து இந்த ஜமாத்து மூலமாக அல்லாஹ் தஆலா நடத்தி வருகிறாங்க. அந்த அடிப்படையில் வந்து திருப்பூர்ல மங்களம் கிளை என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய பள்ளிவாசல் 500 பேர் தொழுது வர்றாங்க இது வரைக்கும். அந்த இதை வந்து நம்ம ஊரை சேர்ந்த சிலர் நிர்வாகம் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க வந்து இந்த பள்ளிவாசல் கட்டுமான பணிக்காக 10 லட்ச ரூபா வரைக்கும் எங்களுக்கு ஒரு கடன் இருக்குது, ஏற்கனவே கட்டி முடிச்சாச்சு. அந்த 10 லட்ச ரூபா கடன் நாங்கள் அடைக்கணும். அதனால வந்து தேனி மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிளைகளுடைய வாணி வசூல் வந்து எங்களுக்கு கொடுங்க, நீங்க அல்லாஹ்விடத்திற்காக நன்மை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு அறிவிப்பு மூலமாக உங்களுக்கு இந்த சொல்றோம். அதனால வந்து இந்த வாணி வசூலில் வந்து அதிகமாக நீங்க என்ன செய்யுங்க, உங்க பொருளாதாரத்தை வந்து கொடுங்க. கஞ்சத்தனம் கனிமத்தனம் பெறது ஒரு முஸ்லீமுக்கு அழகு கிடையாது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஒரு மனிதனுக்கு வந்து அவனுடைய உயிரை பறிக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்று சொன்னார். அந்த நாளில் வந்து அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு துளி கூட அவகாசம் கொடுக்கப்பட மாட்டாது. உயிர்களை உங்கள் மாணவர்கள் பறிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க உங்களுடைய பொருளாதாரத்தில் வந்து நன்மையான காரியத்தை செலவு செய்யுங்க என்று அல்லாஹ் தஆலா வந்து குர்ஆன்ல சொல்றான். அந்த நேரத்தில் அந்த மனிதன் சொல்லுவானா, இறைவா, எனக்கு சிறிது நேரம் நீ அவகாசம் அளித்தால் என்னுடைய சொத்துக்களை எல்லாம் நான் தியாகம் செய்து விடுவேன், உன்னுடைய பாதையில் தர்மம் செய்து விடுவேன் என்று அந்த நேரத்தில் வந்து நீங்கள் புலம்பக்கூடிய புலம்பல்களுக்கு அல்லாஹ் தஆலா மதிப்பளிக்க மாட்டான். எனவே நம்ம உயிரோடு இருந்த வரையில நன்மை செய்ய முடியும். இதா மாத்தல் இன்சானோ இன்கத்த அன்பு அமலு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனிதன் வந்து மரணித்து விட்டால் அவனுடைய அனைத்து செயல்பாடுகள் வந்து முடிந்து போய்விடும். எனவே நீங்க அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், அவர்களுக்காக நீங்கள் வந்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவர்கள் கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தை வந்து அல்லாஹ்வுடைய பாதையில் அதிகமாக நீங்க கொடுக்கணும். இதை வந்து நம்ம செய்யாம இருந்தோம்னு சொன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய சரக்கத்துள் ஜாரியை வந்து தடைப்பட்டு போயிடும். இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய மூட பழக்க வழக்கங்கள், விபச்சாரங்கள், கொலைகள், கொள்ளைகள், மோசடித்தனங்கள், கற்பழிப்புகள், இந்த ஏராளமான சமுதாய தீமைகளை வந்து இந்த ஜமாத்து மூலமாக பிரச்சாரங்களை கொண்டு இரும்பு கரம் கொண்டு என்ன செஞ்சிருக்காங்க, பல இடங்கள்ல இந்த பிரச்சாரங்கள் செஞ்சதுனால இன்னைக்கு நம்மளால இந்த தௌஹீத் பையில உட்காந்துருக்கிறோம். இல்லைன்னா இன்னைக்கு கருவாவை போய் முட்டிக்கிட்டு இருப்போம், முறிதுன்னு சொல்லி அடுத்தவங்களால கும்பிட்டுக்கிட்டு இருப்போம், தொழுகை இல்லாதவர்களாக வீட்டில் ஒரு முஸ்லிம்களை நம்ம அமர்ந்து இருப்போம். அல்லாஹ் இந்த ஜமாத்தை கொண்டு நம்ம வலுப்படுத்துகிறாங்க. ஆனா நம்ம என்ன செய்யறோம், ஜமாத்துடைய பணிகள் செய்வது கிடையாது. ஜமாத்துக்கு வந்து 20 வருடம் ஆகிவிட்டது, 30 வருடம் தௌஹீத் வரி நான். ஆனா நான் வந்து ஒரு பணியை செய்ய மாட்டேன். என்னுடைய குடும்பத்தார்களை பார்த்தால் போதும், என்னுடைய வியாபாரத்தை நான் கவனிச்சுட்டால் போதும்னு சொன்னா உலகத்தில் உங்களுக்கு கிடைத்துவிடும். மறுமை நாள் அல்லாஹ் தஆலா கேட்பான், சகாபாக்கள் கேட்பார்கள் நம்மை பற்றி, இந்த மார்க்கத்திற்காக அடி உதைகளை வாங்கி இந்த மார்க்கத்தை வந்து உங்களுக்கு கொடுத்து வந்தோமே, இந்த மார்க்கத்திற்காக நீங்கள் என்ன உழைப்பு செய்தீர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எத்தனை பேர் நீங்கள் சொன்னீங்க, எத்தனை பேருக்கு நீங்க நேர்வழி கொடுத்தீர்கள், எத்தனை பேருடைய தவறுகளை சுட்டி காட்டினீர்கள், உங்களுடைய குடும்பத்தாருடைய தவறுகளை சுட்டி காட்டினீர்களா, உங்களுடைய பிள்ளைகளை வந்து நேரான மார்க்கத்தின் பக்கம் நீங்கள் அழைத்தீர்களா, தர்கா வழிபாட்டின் பக்கம் போய் மக்கள் நரகத்தினுடைய விளிம்புகளில் சென்று கொண்டிருந்தார்களே, அவர் நீங்கள் வந்து அழைப்பு விஷயத்தை காப்பாற்றினீர்கள், இந்த கேள்வி கேட்பாங்க. உலகத்துல வந்து நீங்க சிந்திக்கணும், மறுமை நாள் வந்து சாதாரண
ஒரு வெட்டவெளி மைதானத்துல வந்து ரேஷன் கார்டுல வந்து மண்ணெண்ணெய் சீனி வாங்குற நம்ம நினைக்க கூடாது. மறுமையுடைய அச்சம் உங்கள் ஒவ்வொருத்தருக்கு இருந்தா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல எதை சொன்னானோ, நபிகளார் வந்து இறுதி கட்டத்துல எதை வந்து வசியத்தாக சொன்னார்களோ அதையுமே செய்யக்கூடியவங்க நம்ம இருக்கணும். சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு தௌஹீதுடைய பிரச்சாரம் வந்து குறைந்ததுனால தான் வீடுகளில் உட்கார்ந்து மௌலித் ஓதுகிறார்கள். முஹீதீன் மௌலித் என்று சொல்லி இறந்த அடியாரை அழைத்து பிரார்த்திக்கிறார்கள். இவரெல்லாம் நாளைக்கு மறுமையில் நரகத்தில் கிடந்து குழம்புறது உங்களுக்கு பிடித்த விஷயமா? சிந்திச்சு பாருங்க. அதுல ஒருத்தர் உங்களுடைய தாயாக இருக்கலாம், உங்களுடைய உறவுக்காரர்களாக இருக்கலாம், உங்களுடைய அண்டை வீட்டுக்காரர்களாக இருக்கலாம். அவங்களும் நலன் நடக்குமா இல்லையா? அத்தீனுவா நசியா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இஸ்லாம் என்பதை பிறர் நலம் நாடுவதுதான். அப்ப அவங்களும் பிறர் நலம் நாடாம சுயநலவாதிகளாக நம்ம இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சொல்லக்கூடாது. அதனாலதான் நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மறுமைக்காக வாழக்கூடிய மக்களாக நம்ம இருக்கிறோம். ஆனால் இருக்கிற காலம் வரைக்கும் இந்த பணிகளை வந்து நம்ம மக்கள்கிட்ட வந்து வெளிப்படையாக கொண்டு எவனுக்கு பயப்படக்கூடாது. அல்லாஹ்வுடைய சத்திய மார்க்கத்தை வந்து போட்டு உடைக்க வேண்டும். நபியே உங்களுக்கு கட்டளையிடப்பட்டது வந்து தயவு தாட்சணியம் என்று நீங்கள் எடுத்துரைப்பீராக, இணை வைப்போரை நீங்கள் புறக்கணித்து விடுங்க. நல்லா சொல்கிறானே, எவனுக்கு பயப்படணும்? எந்த ஜமாத்துக்கு பயப்படணும்? சிந்திச்சு பாருங்க. நாளைக்கு அவர்கள் எல்லாம் மறுமையில வந்து நிற்கும் பொழுது கூறி கூறி நிற்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய சபாத்து வந்து யாருக்கு கிடைக்கும்? அல்லாஹ் தான் அன்னைக்கு காமிப்பான் நமக்கு. அப்ப நபிகள் நாயகத்துடைய போதனைகளை வந்து வெறும் பேச்சு மூலம் நம்ம வெளிப்படுத்த கூடாது. உங்களுடைய செவிகளில் வந்து ஒரு பயனாக நீங்க கேட்டுவிட்டு செல்லக்கூடாது. உங்கள்கிட்ட உள்ள ஆற்றலை வந்து நீங்க என்ன செய்யணும்? தாவா பணிகள் மூலமாக பெண்கள் வீடு வீடாக சென்று சிறுக்கை ஒழிக்க வேண்டும். சமுதாய பணிகள் ஆண்கள் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல மக்களாக நாம் இருக்க வேண்டும். வேற இந்த பள்ளிவாசல் நிதிக்காக அதிகமான நிதியில் நீங்க கொடுங்க. யாராவது பணம் கொண்டு வராம இருந்தாங்கன்னு சொன்னா சகோதரத்தை வந்து நீங்க என்ன செய்யலாம்? அவருடைய வீட்டில் ஒன்று அவங்க மனைவி வீட்டை கொடுக்கலாம், அடுத்து வந்து வரக்கூடிய நேரத்தில் கொடுக்கலாம் என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாகிதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.